உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே, அரசியல் களம் தாயகத்திலிருந்து தாயக உதவியாளர் இராமதிரன் இணைகின்றார். வணக்கம் இராமதிரன். வணக்கம் தானே அன்புறவுகளுக்கு நேர வணக்கம். உங்களுக்கும் அன்பர்கள் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இராமதிரன், தமிழர் தாயகத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், வடமாகாணத்தில் ஈழத்தமிழ் மீனவர்கள் எதிர்நோக்குகின்ற சிக்கல் தொடர்பாக எத்தனையோ தடவைகள் பேசியிருக்கின்றோம். நிம்மதியாக போய் தங்களுடைய தொழிலை நடத்த முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது. இந்த அரசாங்கம் எந்த ஒரு விதத்திலும் அதற்கான ஒரு பாதுகாப்பு கொடுப்பது ஒன்றுமில்லாத நிலையில் நிறைய விடயங்கள் நாங்கள் பேசியிருக்கின்றோம். சமீபத்தில் ஒரு செய்தி ஒன்று வந்திருந்தது. என்னவென்றால், தமிழக மீனவர்களால் ஈழத்தமிழ் மீனவர் ஒருவர் பிடித்து அடித்து சித்திரவதைப்படுத்திய ஒரு செய்தி ஒன்று பார்த்திருந்தேன். இது ஒரு பரபரப்பாக அங்கே பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. என்ன நடந்தது என்றது உங்களால் அறியக்கூடியதாக இருந்ததா? உண்மைதான் என்று இரு தரப்பு தளங்களிலும் மிக ஒரு உணர்வுபூர்வமான விடயமாக மாறி இருக்கின்றது இந்த விவகாரம். தமிழ்நாட்டிலே ஆற்காட்டுத்துறை கடற்பரப்பிலே வைத்து இந்த சம்பவம் இடம்பெற்றதாக தமிழக அந்த மீனவக தரப்பிலே ஆரம்பத்திலே தெரிவிக்கப்பட்டு அந்த விடயம் தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக இலங்கையினுடைய வடபகுதியைச் சேர்ந்த மீனவர் ஒருவர், மீனவர்கள் ஒரு அதிவேகமாக படகுகளை வந்து தங்களுடைய விலைகளை அறுத்து தங்களுடைய படகில் ஏறி தங்களுடைய உபகரணங்களை கொள்ளையிட முற்பட்ட போது தாங்கள் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதிலே இருவர் தப்பிச் சென்றதாகவும் ஒருவரை தாங்கள் பிடித்ததாகவும் கூறினார்கள். அந்த காணொளி தான் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அந்த தமிழ் மீனவரை தமிழக மீனவர்கள் பிடித்து கையையும் களையும் கட்டி வைத்து மிக ஒரு கொடூரமான முறையிலே ஒரு தாக்குதல்களை நடத்தி இரத்த காயங்களோடு இருக்கக்கூடிய வகையிலான அந்த காட்சி, அவர்கள் அந்த கட்டி வைத்து சித்திரவதை செய்து அவரை விசாரணை நடத்துகின்ற அந்த காணொளி தான் வெளியாகி இருந்தது முதலிலே. அவ்வாறான ஒரு சம்பவத்துக்கு பின்னர் அவர்கள் கரைக்கு அவரை கொண்டு சென்று தமிழக போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு தொடர்ந்து அவர் தொடர்பான வழக்கு முன்னெடுக்கப்பட்டு அவர் அங்கே சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார். ஆகவே இப்ப நாங்கள் அறிகின்ற போது அவர் பலாலியைச் சேர்ந்த ஐந்தன் என்கின்ற ஒரு நபர் தான் இவ்வாறு அங்கே பிடிபட்டிருக்கின்றார். இவர்கள் மீன்பிடி படகிலே அங்கே சென்று அவர்களுடைய பொருட்களை கொள்ளையிட முற்பட்டதாக, குறிப்பாக கடல் கொள்ளையர்கள் என்கின்ற ஒரு பதம் தமிழக மீனவர்களால் தொடர்ச்சியாக பிரயோகிக்கப்பட்டு வருவதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அந்த குறித்த கடற்கொள்ளை சம்பவத்தோடு தொடர்பட்ட குழுதான் அன்றைய தினமும் அங்கே சென்று அவ்வாறான ஒரு கடற்கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட போது கையங்களவமாக அவர்களிடம் சிக்குண்ட நிலைமையிலே அவர்களால் தாக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றனர். ஆம் ராமதரன், நீங்கள் இவ்வாறு கூறுகின்ற நேரத்தில், அதாவது வருகின்ற செய்திகள் நிறைய தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த சமூக வலைத்தளங்களூடாக தமிழக மீனவர்கள் மீதுதான் இது பிழை இருப்பதாக அதை சுட்டிக்காட்டி இருக்கின்றது இந்த தகவல்கள். இதில் எவ்வளவு உண்மை இருக்கிறது? உண்மையில் இந்த இப்போது ஒரு பொதுவான ஒரு பிரதானமான ஊடகங்கள் என்கின்ற நிலை கடந்து இன்று ஒரு முகநூல் பக்கம் வைத்திருந்தால் எல்லாருமே ஒரு ஊடகவியலாளராகவும் இல்லை சமூக போராளிகளாகவும் இல்லை அதை கடந்து ஒரு மிகப்பெரிய தங்களை ஒரு சித்தாந்தவாதிகளாகவும் இல்லை சீர்திருத்தவாதிகளாகவும் இல்லை தங்களை ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர்களாகவும் மேதைகளாகவும் காட்டிக்கொள்கின்ற போக்குத்தான் இன்று மேலோங்கி வருகின்றது. அவ்வாறான ஒரு நிலையில் தான் இந்த விடயம் சமூக வலைத்தளங்களிலே மிக பெரும் ஒரு பரபரப்பான விடயமாக மாறி இருக்கின்றது. ஒவ்வொருவரும் இதில் உண்மைத்தன்மைகளை ஆராயாது அவர்கள் அங்கே விசாரணை நடத்துகின்ற போது அவர் தான் பரிந்துரை என்று கூறினால் அவர்கள் தங்களுடைய உண்மையான விடயங்களை மறைப்பதற்காக தான் பரிந்துரை என்று சொல்லி கூறுகின்றார். ஆக அந்த ஒரு செய்தியை வைத்துக்கொண்டு பருத்தித்துறை மீனவர் கைது, இதை ஒரு எங்கோ ஒரு இடத்திலே இலங்கையிலே பல வேறு இடங்களிலும் வெளிநாடுகளிலும் இருப்பவர்களும் சமூக வலைத்தளங்களின் ஊடாக இவ்வாறான ஒரு பொறுப்பற்றத்தனத்தை அவர்கள் கடைபிடித்திருந்தார்கள். ஒரு செய்தி ஒரு சம்பவம் இடம்பெற்றால் ஒரு குறைந்தபட்சம் அந்த செய்தியோடு பின்னணியில் இருக்கக்கூடிய விடயங்களை ஆராய்ந்து பட்ட தரப்பினரை தொடர்பு கொண்டு இல்லை அதோடு தொடர்பு படக்கூடியவர்களாக கருதக்கூடியவர்களோடு தொடர்பு பட்டு
அந்த விடயனுடைய உண்மைத்தன்மைகளை அறிந்ததற்கு பிற்பாடு அந்த செய்திகளை போடுகின்ற தன்மை என்பது இன்று மருவி வருகிறது. இன்று விதிவிலக்காக சில ஒரு பிரதான அச்சு ஊடகங்கள் கூட இவ்வாறு சமூக வலைத்தளங்களிலே வருகின்ற செய்திகளை அப்படியே எடுத்து மேற்கொண்ட எந்தவித விசாரணைகளும் உறுதிப்படுத்தல்களும் இல்லாது அவ்வாறான செய்திகளையே பிரதான செய்திகளாக பிரசுரித்து வருகின்ற மிக மோசமான ஒரு ஊடக கலாச்சாரத்துக்குள் தான் நாங்கள் இன்று சுழன்று கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்கின்ற போது இந்த சமூக வலைத்தளங்களுடைய இவ்வாறான செயல்பாடு என்பது உண்மையிலே மிகுந்த மனவேதனையோடு தான் அவதானிக்கப்பட்டு வருகின்றது. உண்மையில எல்லோருமே இதை தமிழக மீனவர்கள் ஒரு அராஜகமான முறையிலே இவ்வாறு ஒரு ஈழத்தமிழ் மீனவனை இவ்வாறு சித்திரவதை செய்திருக்கின்றார்கள் என்ற வகையிலும், அந்த கடற்கொள்ளை என்ற சொற்பதம் அதை முற்றாக நிராகரித்து, நடந்த சம்பவத்தையே முற்றாக நிராகரித்து, ஏதோ ஏனால் இவர்கள் நேரடியாக பக்கத்துல இருந்து பார்த்தவர்களை போன்றுதான் இந்த சமூக வலைத்தளத்திலே கருத்துக்களை கூறி வருகின்றார்கள். அவ்வாறான கருத்துக்களை வெறுமனே ஒரு இந்திய தரப்பினர் மீதான கண்டனத்தோடு மட்டும் நிறுத்தி கொள்ளாது, தமிழக மீனவர்கள் இனிமேல் வடக்கு கடலிலே வந்தால் உயிரோடு திரும்பி போக மாட்டார்கள், உயிரோடு திரும்பி போக விடக்கூடாது என்ற வகையிலே மிக ஒரு கடுமையான கருத்துக்கள் அதிலே பகிரப்பட்டு வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது இதுக்கு கைமாறாக நீங்கள் இனிமேல் இங்கே வரக்கூடாது என்ற வகையிலும், இதுவரை காலமும் ஈழத்தமிழர்களுடைய வளங்களை சூறையாடி எங்களுடைய வேலைகளை அறுத்து எங்களுடைய மீனவர்களை வாழ்வாரத்தை நாசமாக்கிய போது கூட நாங்கள் எந்த எதிர்வினையும் மாற்றாது இருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே எங்களுடைய மீனவரை இவ்வாறு செய்த சம்பவம் என்பது இரு தரப்பினருக்கிடையே இனிமேல் எந்த ஒரு ஒரு உறவுமே இனி இருக்க முடியாது. இனிமேல் எங்களுடைய கடலிலே கால் வைத்து பாருங்கள், அப்போது உங்களுக்கு தெரியும் என்ன நடக்கும் என்பதாக என்னால் சொல்லுவார்கள். அந்த திரைப்படத்திலே கேள் அண்ணன்ட்டத்தானே கேட்கிற, கேள் தாராளமா கேள், எவ்வளவு வேணுமென்றாலும் அண்ணன்ட்ட கேள் என்ற மாதிரி அந்த வார்த்தைகளை அள்ளி விடுவதனால் இவர்கள் அதிலே நேரடியாக சம்பந்தப்பட போவதில்லை. இவர்களே கடலிலே காலை நினைக்க போவதும் இல்லை. இந்த சமூக வலைத்தளங்களிலே கருத்துக்களை பகிர்பவர்கள் அந்த கடலிலே உப்பு தண்ணீரிலே காலை நினைப்பதற்கோ இல்லை அந்த மக்களுடைய வாழ்வியலை நேரடியாக பார்ப்பதற்கோ இல்லை அவர்களோடு கலந்துரையாடுவதற்கோ இல்லை அவர்களுடைய துன்பத்திலே பங்கெடுப்பதற்கோ ஒரு துளியளவும் தொடர்பில்லாதவர்கள். இப்படி ஒரு சம்பவம் கிடைத்து விட்டால் அதனூடாக தங்களை ஒரு தேசபக்தர்களாக காட்டிக் கொள்கின்ற, இல்லை நீதிமான்களாக காட்டிக் கொள்கின்ற, இல்லை தங்களை ஏதோ ஒரு தமிழ் தேசியத்தினுடைய காவலாளிகள் போன்று தங்களை காட்டிக் கொள்கின்ற ஒரு சந்தர்ப்பமாக உடனடியாக அதை கையில் எடுப்பது. அதற்கு இது ஒரு சந்தர்ப்பமாக அவர்கள் பயன்படுத்தி இருக்கின்றனர். ஆகவே அண்மை காலத்துல மிக 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 வேதனையானபடியும் ஏற்கனவே நாங்கள் பல தடவை சுட்டிக்காட்டி இருக்கின்றோம். உண்மைகளை ஊடகங்களின் ஊடாக வெளிக்கொண்டு வருவது என்பது மிக சவாலாக இருக்கின்றது. இந்த சமூக வலைத்தளங்களுடைய இவ்வாறான அதீதமான தாக்கம் என்பது 100க்கு 99.99 விழுக்காடு பொய் செய்திகளும் புனைவு செய்திகளும் இவ்வாறு உண்மைகளை நேரடியாக அறிந்து கொள்ளாது பொறுப்பற்றதனமாக பரப்புகின்ற செய்திகளுமே ஆக்கிரமித்திருக்கின்ற போது அந்த உண்மைகளை அதை கடந்து நிலைநிறுத்துவது என்பது மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விடயமாக இருக்கின்றது. அவ்வாறு உண்மைகளை பதிவு செய்கின்ற போது அவ்வாறானவர்களினால் உண்மைகளை சொல்பவர்கள் ஏளனப்படுத்தப்படுவதும் பரிகாசப்படுத்தப்படுவதும் இல்லை அந்த உண்மையே கேள்விக்குள்ளாக்கப்படுகின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. அதன் காரணமாகத்தான் நீங்கள் கூட அந்த கேள்வியை எழுப்ப வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றீர்கள். எங்கு திரும்பினாலும் அந்த உண்மை செய்தியை விட பல மடங்கு போலியான பொய் செய்திகள் தான் மேலோங்கி வருகின்ற இந்த சம்பவத்திலும் அவ்வாறுதான் நடைபெற்றிருக்கின்றது. ஆனால் இது முற்றுமுழுதான ஒரு உண்மையான சம்பவம். ஏனென்று சொன்னால் இன்றைய தினம் நாங்கள் உரையாடி கொண்டிருக்கிற இன்றைய தினம் சம்பந்தப்பட்ட பலாலி வடக்கு கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்துக்கு உட்பட்டதான அஞ்சனிபுரம் என்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த ஆயந்தன். அவர்கள் கடந்த 2016ஆம் ஆண்டிலிருந்து அவர்கள் ஒரு குறிப்பிடப்பட்ட ஒரு 5-6 நபர்கள் சேர்ந்து உள்ளூர் பகுதியிலும் இவ்வாறான சம்பவங்களில் ஈடுபட்டு வந்திருக்கின்றார்கள் என்பது அவருடைய கடத்தொழிலாளர் சங்க தலைவரே இதற்கான ஒரு நேர்காணலிலே அதாவது இப்படியான பொய் செய்திகள் பரவிய நிலையிலே அவர் அதற்கான ஒரு விளக்கமாக ஒரு காணொலியை வழங்கி இருக்கின்றார். இந்த சம்பவம் உண்மை, இவர்கள் கடல் கொள்ளையர்கள் தான், தமிழ்நாட்டில் இவ்வாறான செயல்பாடுகள் இவர்கள் சென்று அவர்களை தாக்கி அவர்களை சேதங்களை ஏற்படுத்திவிட்டு சில சந்தர்ப்பங்களிலே உயிர் பறிப்பு கூட இடம்பெற்றிருப்பதாகவும் அவ்வாறான ஒரு நிலையிலே தான் இப்படியாக இவர்கள் சிக்கி இருக்கின்றார்கள் என்ற விடயத்தை அவர்கள் அம்பலப்படுத்தி இருக்கின்றார்கள்.
அதற்கு பின்னர் அந்த சம்பந்தப்பட்ட குடும்பத்திடமிருந்து கடத்தொழிலாளர் கூட்டுறவு தலைவருக்கு கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் அவர் பல்வேறு போலீஸ் போலீஸுக்கும் முறைப்பாடுகளை செய்த போது அவர் அது கண்டுகொள்ளப்படாத ஒரு நிலைமையில் தான் இன்றைய தினம் அவர்கள் பலாலி கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்திலே இன்றைய தினம் ஒரு அவசர பொதுக்கூட்டத்தை கூட்டி பொதுமக்களாக இணைந்து இந்த விடயத்தை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். முதலில் கடத்தொழிலாளர் சங்க தலைவர் அந்த விடயத்தை வெளிப்படுத்தியதன் காரணமாக அந்த குடும்பத்திடமிருந்து ஐந்தனுடைய குடும்பத்திடமிருந்து கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்ட அவர் ஒரு நெருக்கடிக்கு உள்ளான நிலைமையிலே இது ஒரு பொதுவாக ஊர் மக்கள் அந்த விடயத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் தீர்மானம் போட்டிருக்கிறார். இன்றைய தினம் நடைபெற்ற கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்க அந்த பொதுக்கூட்டத்திலே பலாலி போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த ஒரு அதிகாரி ஒருவரும் அதிலே பிரசன்னமாகி இருந்து இந்த கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது. இந்த இடத்துல நான் தலைவர் ரமணன் அவர்களோடு மோசஸ் ஆண்டனி ரமணன் அவர்களோடு உரையாடிய போது அவர் கூறிய விடயம், தாங்கள் ஏற்கனவே இது பல தடவை இந்த விடயங்கள் தெரியப்படுத்தியதாகவும் இந்த போலீசாரிடமும் இந்த விடயம் தொடர்பாக தான் முறைப்பாடு செய்ய சென்ற போது தான் சொன்னதாம், அங்க நீங்கள் ஆதாரம் கட்டீர்கள், இப்போது பாருங்கள் அங்கே அவர்கள் கையங்களவமாக பிடிபட்டிருக்கின்றார்கள், இதான ஆதாரம், இனிமேல் என்ன செய்யப்படுங்க, இதுக்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறிய போது அது நீங்கள் நானே சொல்கின்றீங்க, வேறு ஒருத்தரும் சொல்லவில்லை, நீங்கள் தனிப்பட்ட விரோதம் காரணமாகத்தான் நீங்கள் இந்த விடயத்திலே கருத்துக்களை கூறுவதாக சிலர் தெரிவிக்கின்றார்கள் என்ற வகையிலே போலீசார் இவருடைய அந்த முறைப்பாட்டை உதாசீனப்படுத்தி இருக்கின்றார்கள். அதை அடுத்து தான் உடனடியாக இவர்கள் இன்றைய தினம் விசேட இந்த அவசர பொதுக்கூட்டத்தை கூட்டி இப்போ பொதுக்கூட்டத்திலே 118 அங்கத்தவர்கள் அங்கே இவ்வளவு அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும், அதாவது அந்த ஒரு பகுதியிலே அவர்கள் எந்த விதமான பாதகமான செயல்களையும் செய்வதற்கு தயங்காத ஒரு தரப்பினராக அவர்கள் அடையாளப்படுத்தப்படுகிற நிலைமையிலே அவர்களுக்கு எதிராக சாட்சியம் வழங்குவதோ அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோருவதோ தங்களுடைய நிம்மதியை தொலைத்து தங்களுக்கு ஆபத்துகளை விளைவிக்கக்கூடிய செயல்பாடு என்பதை அந்த மக்கள் உணர்ந்ததன் காரணமாகத்தான் பெரும்பாலானவர்கள் ஒதுங்கி இருக்கின்றார்கள். அதையும் மீறி 118 பேர் இன்றைய பொதுக்கூட்டத்திலே பங்கு பெற்றி ஒரு பொதுவான தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது. என்னால் அங்கே பலரும் சொல்லப்பட்ட விடயம் இவர்களை ஊரை விட்டு ஒத்தி வைக்க வேண்டும் என்று, தனிமைப்படுத்த வேண்டும் என்று. ஆனால் அந்த நிலைமைக்கு செல்வதற்கு முதல் சட்ட ரீதியாக இவர்களை நடவடிக்கை எடுப்பதற்கு ஒரு கோரிக்கையை முன்வைப்போம் என்று சொல்லி அவர்கள் 2016ஆம் ஆண்டிலிருந்து இவர்கள் இவ்வாறான களவு வேலைகளை உள்ளூரில் செய்து வருகின்றார்கள். இப்படியான செயல்பாடுகளுக்கு இங்கே இலங்கையில் இருக்கின்ற பல நீதிமன்றங்களிலே 10க்கு மேற்பட்ட வழக்குகள் இவர்கள் மீது இருக்கின்றது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு குற்ற பின்னணியோடு சம்பந்தப்பட்டவர்கள் இவர்கள். அங்கே பிடிபட்ட அயந்தன் மற்றும் தப்பி வந்தவர்கள் தொடர்ச்சியாக இப்படியான செயல்பாடுகளில் ஈடுபடுகின்றவர்கள். ஆகவே இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானத்தை இன்றைய தினம் பலாலி கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்திலே அவர்கள் ஒரு தீர்மானமாக நிறைவேற்றி 118 பேரும் கையொப்பமிட்டு இன்று பலாலி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு அந்த கோரிக்கை கடிதத்தை வழங்கியிருக்கின்றார்கள். அதனுடைய பிரதிகளை கிராம சேவகர், பிரதேச செயலாளர் மற்றும் யாழ் மாவட்ட கடத்தொழில் நீரியல் வளங்கள் திணைக்களத்தினுடைய பிரதிப்பணிப்பாளர் மற்றும் கடத்தொழில் அமைச்சர் ஆகியோரிடம் இந்த பிரதிகள் வழங்கப்பட்டு இந்த விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, கடத்தொழிலாளர் சங்கத்தினுடைய தலைவர் கூறுகின்ற போது இப்படியாக தொடர்ச்சியாக ஒரு 3 நாட்களுக்கு ஒரு தடவை இவர்கள் இவ்வாறு அங்கே புறப்பட்டு சென்று அங்கே இந்திய மீனவர்களுடைய உபகரணங்களை விலைகளை கொள்ளையிட்டு இங்கே இவ்வாறான செயல்பாடுகளில் ஈடுபடுவது என்பது வழக்கம். இது தங்களுக்கும் தங்களுடைய ஊருக்கும் மிகப்பெரிய ஒரு அவமரியாதையும் அசௌகரியங்களை ஏற்படுத்தி கொண்டிருப்பதாகவும் இதை இவ்வாறு நாங்கள் அனுமதிப்பதன் ஊடாக எதிர்கால சந்ததிக்கு பிழையான ஒரு செய்தியை நாங்கள் கடத்தக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது என்றும், ஆகவே இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று பல மட்டங்களிலே தாங்கள் முயற்சி எடுத்ததாகவும் கடந்த 12ஆம் தேதி சித்திரை மாதம் 12ஆம் தேதி கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களுடைய அலுவலகத்துக்கு சென்று அங்கே அலுவலகத்தில் இருந்த பிரகாஷ் என்கின்ற நபரிடம் இந்த கடிதத்தை, இந்த கடல் கொள்ளை சம்பவங்கள் தொடர்பாக இப்படியான விடயங்களை எல்லாம் சுட்டிக்காட்டி உடனடியாக இந்த விடயங்களை தடுப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களுக்கு இந்த கடிதம் மூலமாக தாங்கள் வழங்கியதாகவும் இதுவரை அதற்கான எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்ற ஒரு விடயத்தை கூறியிருக்கின்றார்கள். இந்த ஊடகங்கள் மூலமாக இந்த விடயம் வெளிவந்ததற்கு பிற்பாடு தானும் அது தொடர்பான உண்மைகளை கூறிய போதுதான் கடத்தொழில் அமைச்சருடைய உதவியாளரிடம் தனக்கு தொலைபேசி அழைப்பு வந்ததாகவும் அந்த விடயங்களை கேட்ட போது தான் கூறினேன், இப்படி 12ஆம் தேதி உங்களுக்கு கடிதம் வழங்கப்பட்டிருக்கின்ற என்று சொன்ன போது அவர் தங்களுக்கு அந்த கடிதம் கிடைக்கவில்லை என்பதாக கூறியதாகவும் நான் நினைக்கின்றேன் நாளைய தினம் கடத்தொழில் அமைச்சர் அந்த கடத்தொழில் சங்கத்தை சேர்ந்தவர்களை சந்திப்பதற்கு ஒரு நேரம் ஒதுக்கி இருப்பதாக அந்த கடத்தொழில் சங்கத்தினுடைய தலைவர் ரமணன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஆகவே அந்த சம்பந்தப்பட்ட சங்க தலைவர் அந்த ஊர் மக்கள் அனைவருமே இணைந்து நடந்தது கடற்கொள்ளை தான். இது ஒன்று நேற்றல்ல 8 வருடங்களுக்கு மேலாக இப்படியான செயல்பாடுகள்
இடம்பெற்று வருகின்றன. குறிப்பா 10 வருடமாக இந்த செயல்பாடு இடம்பெற்று வருகின்றது. ஆகவே இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று அவர்களே கூறுகின்றார்கள். சம்பந்தப்பட்டவர்களை கூறுகின்ற போது இந்த முகநூல்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் இருந்து கொண்டு வெட்டித்தனமாக போராட்டம் செய்பவர்களுடைய கருத்துக்கள் என்பது உண்மையிலே நாங்கள் அதை புறந்தள்ள வேண்டிய ஒரு கருத்தாகத்தான் இருக்கும். அதன் காரணமாக தான் இன்றைய தினம் இந்த விடயத்தை ஒரு முக்கியமாக நாங்கள் கலந்துரையாட வேண்டிய ஒரு தேவையும் ஏற்பட்டது என்பதை தான் இந்த இடத்துல நாங்கள் சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் இப்போ சொன்னீர்கள் பலாலியைச் சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் கடற்கொள்ளையர்கள் என்று நீங்கள் சொல்லும் பொழுது எனக்கு தனிப்பட்ட குடும்பம் தனிப்பட்ட மனிதராக பார்க்கப்படுது. ஆனால் இந்த கடல் தொழில் என்று வரும்பொழுது அது ஈழத்தமிழர்களுக்கும் இனி அங்கே இந்தியாவிலிருந்தும் தமிழர்களுடைய பகுதியில் வந்து வளங்களை அள்ளிக்கொண்டு போகிறார்கள் என்று நிறைய தடவைகள் இது பேசப்பட்டிருக்கின்றது. நடந்த சம்பவம் தொடர்பாக இப்போ நீங்கள் கூறும்பொழுது அவர்களை தாக்கி இருக்கிறார்கள், சித்திரவதை பண்ணி இருக்கிறார்கள் என்று சொல்லி சமூக வலைத்தளங்களில் வருகின்ற செய்திகள் என்ற விடயங்களை நீங்கள் கூறும்பொழுது இருதரப்பு மீனவர்கள் மீதும் இது மேலும் ஒரு விரிசலை ஏற்படுத்தும், ஒரு எந்த ஒரு விதத்திலும் ஒரு முன்னேற்றகரமான ஒரு நிலைமையை எட்ட முடியாத ஒரு நிலைமை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற. எப்படி நீங்கள் இதை பார்க்கிறீர்கள்? இது என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நினைக்கிறீர்கள்? உண்மை இப்போ இதில் ஒரு பாரிய சிக்கலான நிலையிலே நாங்கள் இந்த விடயங்களை அணுக வேண்டியிருக்கிற உண்மைகளை பேசுகின்ற போது தமிழக மீனவர்கள் இங்கே வந்து செய்வதெல்லாம் அதை முதலிலே நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இன்று தமிழகத்திலே இருக்கின்ற நிலைமை என்னவென்று சொன்னால், இன்று வடபகுதி மீனவர்களுடைய அந்த அவலம் ஒரு நிரந்தரமான தீர்வை நோக்கி நகர முடியாததற்கான காரணம், அதை ஏற்படுத்துகின்ற நிலத்திலே அந்த உண்மைகள் சென்று சேரவில்லை. ஏற்கனவே நாங்கள் பல தடவை இந்த விடயங்களை உரையாடி இருக்கின்றோம். குறிப்பாக நான் நினைக்கிறேன் கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் பருத்தித்துறை சுப்பர் மடத்திலே தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட போது கூட நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியில உரையாடுகின்ற போது இந்த விடயத்தை ஆணித்தரமாக நான் பேசினேன். நானே நேரடியாக பல முயற்சிகளை எடுத்தேன் அந்த உண்மையை தமிழக மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு. ஆனால் அது பெரிய சவாலான விடயமாக இருந்தனால் அது வாக்கு அரசியல். இன்று இதுல நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் மற்றும் விஜய் உள்ளிட்டவர்கள் கூட இது விதிவிலக்கல்ல. எல்லோருக்குமே உண்மைகள் தெரியும். ஆனால் அங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே கரையோர பகுதிகளிலே நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 15 மாவட்டங்கள் இந்த கரையோர பகுதி மாவட்டங்களாக காணப்படும். எவ்வாறு இப்ப வடமாகாணத்துல 25 விழுக்காடு மக்கள் ஒரு மீனவ சமுதாயமாக இருக்கின்றார்களோ, அதே போன்று தமிழ்நாட்டிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்கு சமூகமாக அரசியலை தீர்மானிக்கின்ற தரப்பாக கடத்தொழில் சமூகம் இருக்கின்றது. ஆகவே அவர்களை பாதுகாக்கின்ற வகையிலோ இல்லை அவர்களுடைய உணர்வுகளுக்கு சமாந்தரமாக தாங்களும் செயல்படுவதை போன்று இலங்கை கடற்படையினர் மீதும் இலங்கை தரப்பினர் மீதும் பழியை சுமத்தி விட்டு அவர்களுக்காக குரல் கொடுக்கின்ற போக்குத்தான் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது. அதன் காரணமாகத்தான் இப்ப இன்று நாங்களே எத்தனை தடவை பேசியிருக்கிறோம், எங்களுடைய கரையிலிருந்து கண்ணால் பார்க்கின்ற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் வந்தால் அவர் கரையில இறங்கி இவர்கள் செய்வதை போன்று அவர் கரையில இருக்கின்ற வளங்களை கூட திருடி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அவர்களுடைய இழுவைப்படகுகள் அவ்வளவு கரைக்கு வர முடியாத என்ற காரணத்தினால் ஒரு அரை கிலோமீட்டர், அரை கடல் மைல் தொலைவு வரை கண்ணு கட்டிய தூரம் வரை அவர்கள் வந்து கட்டைக்காடு கேவுள் முதல் நெடுந்தீவு வரையான பகுதிகள், அங்காலே முல்லைத்தீவென இலங்கையினுடைய வடக்கு கிழக்கு மாகாணத்தினுடைய கரையோர பகுதி தீவகம் என முழுமையாக இந்திய படகுகள் நாசம் செய்து கொண்டிருக்கின்றன. இது மறக்க முடியாத உண்மை. ஆனால் இந்த செய்தி எப்படி தமிழகத்தில் கடத்தப்படுகின்றது? கச்சதீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையினர் அட்டூழியம், கைது, துப்பாக்கிச்சூடு, இப்படித்தான் தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிடுகின்றன. தமிழக அரசியல் தரப்பினரும் இதை தமிழக மீனவர்களுக்காக நாங்கள் பேசுவதன் ஊடாக அந்த வாக்குகளை தாங்கள் தக்க வைக்க முடியும் என்ற அரசியல் காரணங்களுக்காக அவர்களும் இந்த விடயத்திலே உண்மைகளை மூடி மறைத்து விட்டு இன்று வரை தமிழக மக்களிடம் பொய்யான செய்திதான் சேர்க்கப்படுகின்றது. அவர்களுடைய பார்வையில், தமிழகத்திலே இருக்கக்கூடிய 6 கோடி மக்களுடைய பார்வையிலே உண்மைகள் இன்று வரை சேரவில்லை. அவர்களினால் நாங்கள் எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கணும், எங்களுடைய கடல் வளம் எவ்வாறு சூறையாடப்படுகின்றது, எங்களுடைய எதிர்காலம் என்பது எவ்வாறு மலடாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, அதாவது இந்த கரையோர மக்கள் சாவினுடைய விளிம்பிலே தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்ற விடயம் ஒரு போரினால் 3 தசாப்தங்களாக பாதிக்கப்பட்ட நிலைமையில் மீண்டெழுவதற்கு போராடி கொண்டிருக்கின்ற ஈழத்தமிழர்கள் இவ்வாறான இந்திய இழுவைப்படகளுடைய ஆக்கிரமிப்பினால் எவ்வாறு அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்ற விடயம் ஒரு துளியளவும் அங்கே தெரியாது. ஆனால் தமிழக மக்கள் வந்து ஈழத்தமிழ் மக்களுடைய உரிமைக்காகவும் நீதிக்காகவும் குரல் கொடுக்கின்றார்கள். ஆனால் மீனவர் விவகாரம் கொண்டு வருகின்ற போது அவர்களுக்கு உண்மை தெரியாது. ஆக அவர்கள் இலங்கை கடற்படையினர் மீதான எதிர்ப்பின் அந்த பின்னணியில், அந்த எதிர்ப்பு என்கின்ற அந்த வரையறைக்குள்ளாக அவர்கள் தங்களை சிறை வைத்துக் கொண்டு இந்த விடயத்தை பார்க்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. இதற்கு காரணம் அந்த உண்மைகள் மூடி மறைக்கப்பட்டு உள்நோக்கத்தோடு அந்த விடயங்கள் அங்கே கடத்தப்படுவது. இந்த நிலைமையும் இதிலே உருவாகும். இன்று இந்த கடல் கொள்ளை நாங்கள் எங்களுடைய மீனவரை நாங்கள் காப்பாற்ற வேண்டும்,
இது ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்களுக்கு ஒரு இழுக்காக வரும் என்று பொய்க் காரணங்களை கூறிக்கொண்டு உண்மைகளை மூடி மறைப்போமாக இருந்தால் இதே நிலைமைதான் நாளை உருவாகும். இவ்வாறு தவறானவர்களை மேலும் மேலும் ஊக்குவிப்பதாகவும் இப்படி மேலும் பல கடற்கொள்ளையர்களை இங்கு உருவாக்குவதாகத்தான் அமையப் போகின்றது. ஆகவே இந்த இந்த சம்பவம் என்பது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த தமிழக மற்றும் ஈழத்தமிழ் மீனவர்களிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு விரிசலை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கான ஒரு ஒரு சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பம் மாறி இருக்கின்றது என்று சொன்னால், ஒருவேளை எதிர்பாராத விதமான திட்டமிட்ட நாசகார செயல்கள் கூட இது இந்த இந்த இதை விரும்பாத சக்திகள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இப்ப குறிப்பாக இந்த சமூக வலைத்தளங்களில் இவ்வாறான கருத்துக்களை கூறுவதனால் எந்தவித வெறுமனே ஒரு கருத்தியல் ரீதியான ஒரு ஒரு தாக்கம் இருக்குமே தவிர, இதிலே கூறுகின்ற ஒருத்தருமே நான் குறிப்பதை போல இந்த உப்புக்கடலிலே காலை நினைக்கின்றவர்கள் அல்ல. அதை கடந்து இவர்கள் கடலிலே போய் தமிழக மீனவர்களை வெட்டிக் கொள்வார்கள் என்றோ, இல்லை பெட்ரோல் குண்டை வீசுவார்கள் என்றோ, இல்லை அவர்களை அடித்து வீழ்த்து மூழ்கடிப்பார்கள் என்றோ நாங்கள் கருதிவிட முடியாது. அவர்களால் இயலாது. கருத்தினால் அவர்கள் அவ்வாறான நிலைப்பாடுகளை எடுத்தாலும், ஆனால் இந்த பொது கருத்தியலை வைத்துக் கொண்டு இந்த ஏற்கனவே நாங்கள் கூறியிருக்கின்றோம். இந்த அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் பிடித்து வா, இடித்து வா, பிடித்து வா என்று சொல்லி சண்டைத்தனம் செய்ததும், தாங்கள் நடுக்கடலில் இடித்து மூழ்கடிப்போம் என்று கூறிய விடயமெல்லாம் ஏற்கனவே நாங்கள் சுட்டிக்காட்டி இருக்கின்றோம். அப்போதிருந்து இருதரப்பு மீனவர்களிடையே அந்த உறவுகளை சீர்குலைப்பதற்கு அவ்வாறான விரும்பத்தகாத அசௌகரியங்கள் நடுக்கடலிலே இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலைமையில இப்போது அதற்கான புறச்சூழல் ஒரு ஒரு ஈழத்தமிழர் ஒருவர் மிக கொடூரமாக அங்கே தாக்கப்பட்ட சமயம் அது கண்டிக்கப்பட வேண்டியது. ஆனால் இந்த இடத்துல நாங்கள் ஒன்றை சிந்திக்க வேண்டும். இந்த ஒவ்வொருவரும் தங்களை நீதிமானாக கருதுபவர்கள் சிந்திக்க வேண்டும். உங்களுக்கு முன்னாலே ஒரு படுபயங்கரமாக ஒரு கூரிய ஆயுதத்தோடு உங்களை தாக்கி உங்களை உயிராபத்தை ஏற்படுத்தி உங்களிடம் உடைமைகளை பறிப்பதற்கு ஒருவர் வந்தால், நீங்கள் இல்லை அவர் மாமன் தான் வாரார், மச்சான் தான் வாரார், இல்லை நெருங்கின உறவினர் தான், இல்ல எங்களுக்கு தெரிஞ்சவர் தான் வாரான்றதுக்காக வெட்டிட்டு நான் செத்துட்டு போறேன்னு சொல்லி நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்களா? சம்பவம் நடந்தது. இவர்கள் ஒரு நிறை போதையிலே இவ்வாறான செயல்பாடுகளில் ஈடுபடுவதும், கூரிய ஆயுதங்களை கொண்டு அவர்கள் மீது தாக்குதல் நடத்த முற்படுவதும், அதன் காரணமாகத்தான் அங்கே இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. ஏனென்று சொன்னால், அவர்கள் அவ்வாறான ஒரு தாக்குதலை மேற்கொள்ள முற்பட்ட போதுதான் இவர்கள் அவை ஒன்று கைகளை கட்டி முதலிலே இரும்பு கம்பினால் அடித்திருக்கின்றார்கள். என்றால் அவர் கையிலே கத்தியோடு நிற்கின்ற போது அவரிடம் போய் கெஞ்சி மன்றாடி கொண்டிருக்க முடியாது, தொப்புள் கொடி உறவு என்ற காரணத்தினால். ஆகவே அவர்கள் முதலிலே இவரை அடித்து செயலிழக்க செய்துவிட்டு கையை காலை கட்டிக்கொண்டே போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கின்றார்கள். இப்ப எங்களை பொறுத்தவரையிலே தமிழக மீனவர்களுடைய வருகின்ற இழுவைப் படகுகளை நாங்கள் எந்த ஒரு விதத்திலுமே நெருங்க முடியாது. ஏனென்று சொன்னால் அது பெரிய ராட்சத படகுகள். அந்த படகுகளை நாங்கள் தடுத்து நிறுத்தி அந்த மீனவர்களை பிடிப்பதோ இல்லை அவர்களுக்கு சேதங்களை விளைவிப்பது என்பதோ அது இயலாத ஒரு நிலைமை. ஆனால் அந்த இரு நிலத்திலே இருக்கக்கூடிய தமிழர்களை நிரந்தரமாக பிரிக்க வேண்டும் என்று சிங்கள பௌத்த பேரினவாதம் உள்ளிட்ட சில தரப்புகள், இல்லை இந்திய பெருந்தேசியவாதத்திலே இருக்கக்கூடிய சில தரப்புகள் நீண்ட காலமாக திட்டமிட்டு செயலாற்றி வருகின்றது. சில அவ்வாறான தரப்பினர் இன்றைய இந்த கொதிநிலையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தினாலும் நாங்கள் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. என்னால் இப்போது நான் நினைக்கிறேன் மீன்பிடி தடைகாலம் இருக்கின்றது. தமிழ்நாட்டிலே 45 நாட்கள் மீன்களுடைய இனப்பெருக்கத்துக்காக மீன்பிடி தடைக்காலம் இருக்கின்றது. அதன் காரணமாக இழுவை படகுகள் இப்போது மீன்பிடி தொழிலை நிறுத்தி இருக்கின்றன நம்புகின்றேன். அந்த தடைகாலம் முடிந்ததுக்கு பிற்பாடு அவர்கள் வடக்கு கடலை நோக்கி அவர்கள் ஆக்கிரமித்து வரக்கூடும். அவ்வாறான ஒரு நிலையிலே நாங்கள் விரும்பத்தகாத சம்பவங்கள் இடம்பெற்றாலும் நாங்கள் ஆச்சரியப்படுவதற்கு என்றால் அதுக்கான புறநிலை சாதகமாக இருக்கின்றது. அவ்வாறு செய்துவிட்டு தமிழகத்திலே எங்களுடைய உறவுக்கு நடந்ததுக்கு பழி தீர்ப்பதற்காக இங்கே நடந்ததாக அதை ஈழத்தமிழர்கள் மீது பழியை போட்டுவிட்டு அவ்வாறான ஒரு சம்பவம் நிகழுமாக இருந்தால் ஒருவேளை இரு நிலங்களுக்கும் இடையிலே பாரிய ஒரு பிளவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக வேதனையோடு அவதானிக்கூடியதாக இருக்கின்றது. இந்த இடத்துல எனக்கு ஒரு நினைவு வருகின்றது. கவிஞர் காசி ஆனந்தன் ஐயா அவர்களுடைய தமிழன் கனவு அந்த நூலிலே ஏற்கனவே நாங்கள் சில சந்தர்ப்பங்களில் சில விடயங்களை தொட்டு பேசி இருக்கின்றோம். தீர்க்க தரிசனமாக அவர் எழுதியிருந்தார். அந்த தீர்க்க தரிசனம் முள்ளிவாய்க்கால் வரை அது அந்த தீர்க்க தரிசனம் பட்டவர்த்தனமாக அது என்று வெளிப்பட்டிருக்கின்றது. அதிலே அந்த இறுதியாக ஒரு விடயம் வரும், ஈழம் தமிழ் மண் இரண்டிலும் பெருக்கெடுத்தோடிய குருதியினால் இடையில் நின்ற ஆளியும் செங்கடலானது கண்டார் புவிமாந்தர் அதிர்ச்சி என்கின்ற ஒரு
அந்த வரி அதுல இருக்கும். ஈழத்திலும் தமிழ்நாட்டிலும் இடம்பெற்ற அந்த குருதி பெருக்கெடுத்தோடியதனால் இடையில் நின்ற ஆளையும் செங்குருதியானது கண்டார். புவி மாந்தர் அதிர்ச்சி என்கின்ற ஒரு விடயத்தோடு அந்த அத்தியாயம் நிறைவுக்கு வருகின்றது. அப்படி பார்க்கின்ற போது நாங்கள் முள்ளிவாய்க்காலை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். தமிழகத்திலே அவ்வாறான ஒரு 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 பெரிய ஒரு உவமையாக சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சம்பவங்கள் இடம்பெறவில்லை. ஒருவேளை இந்த இந்த சம்பவங்களை அடிப்படையாக வைத்து தமிழக மீனவர்கள் அவ்வாறு கடலிலே வைத்து ஒரு வேட்டையாடப்படுகின்ற ஒரு சம்பவம் தான் திருப்பு முனையாக அமையுமோ என்று இப்போது என்ன நான் இதை பேசி நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கின்ற போது எனக்கு அந்த காசியானந்தன் ஐயா அவர்களுடைய அந்த தமிழர்களுடைய அந்த வரிகள்லாம் நினைவுக்கு வருகின்றது. ஆகவே நீங்கள் கேட்டதை போன்று இந்த கடல் கொள்ளையர் அங்கே பிடிபட்டதும் அவர் தாக்கப்பட்டதும் அது தொடர்பாக வெளிவருகின்ற செய்திகள் அடிப்படையற்ற விதத்திலே அதுக்கு கொடுக்கப்படுகின்ற முக்கியத்துவங்கள் இந்த விடயங்களை வைத்து பார்க்கின்ற போது அவ்வாறான ஒரு நிலையை நோக்கித்தான் இது நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் மறுப்பதற்கில்லை. என்ன செய்வது, தமிழர் தாயகம் இப்படி ஒரு நிலைமையில் இருக்கின்ற என்று நினைக்கும் போது, அதாவது உள்ளூரில் இவ்வளவு தொல்லைகள் இருந்து இப்பொழுது வெளியூரிலும் கூட இந்த தொல்லைகள் வருகின்ற என்றால் இதுக்கு யார் பொறுப்பெடுப்பார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. நன்றி ராமதரன். இந்த விழிப்புணர்வை கொண்டு வந்ததற்காக, மக்களுக்கு இந்த உண்மையான நிலைமைகள் தெரிய வேண்டும், நீங்கள் அதை எடுத்து வந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நிச்சயமான நன்றி, வணக்கம்.